அபினேஷ், இப்போ இருக்க சினாரியோல இருந்து ஆளுநர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தாவேக தலைவர் முன்வைப்பார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. காங்கிரஸ் தன்னுடைய அந்த ஆதரவின் போதே கண்டிஷன்ஸ் முன் வச்சிருக்கிறாங்க, நிபந்தனையோட கூடிய ஆதரவு அப்படிங்கிறதுல. ஸோ அந்த கிரவுண்ட்ல இருந்து தானே தாவேகாவால் ரியாக்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்பொழுது அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய கூட்டணியிலிருந்து போக முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ இந்த அவகாசம் அப்படிங்கிறதுக்குள்ள விஜய் மட்டும்தான் தற்போது முதலமைச்சராக முதலில் பதவியேற்பார், அதன் பிறகு அமைச்சரவை பட்டியல் தயாராகி அவர்கள் எல்லாம் பதவியேற்பார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருந்தது. அதை எப்படி பார்க்கணும் அபினேஷ்? இந்த உரிமை கோரியதுக்கு பிறகு ஆளுடைய அனுமதிக்கு பிறகு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டு முக்கிய இலாக்காக்களை அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு செய்து அந்த அமைச்சரவையும் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய் பொறுப்பேற்கக்கூடிய அந்த தினமே அமைச்சரவையில் மிக குறிப்பிட்ட சிலர் பதவியேற்றுக் கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல காங்கிரசுக்கும் அமைச்சரவை பட்டியலில் இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு தெரிகிறது. குறிப்பாக ஒரு இடம் அமைச்சரவையில் அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு ஏற்பட்டிருக்கிறது. விஜயும் ஏற்கனவே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அவருடைய கட்சியுடைய நிலைப்பாடாகவே அவருடைய முதல் மாநாட்டில் விக்கிரவாண்டி நடைபெற்ற மாநாட்டில் அவர் தெரிவித்திருந்தார். கூட்டணி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற அந்த நிலைப்பாட்டை அவர் கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் ஒருவேளை சபாநாயகராகவோ அல்லது கேபினெட்ல அங்கம் வகிக்கலாம் அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருக்கிறது. எனவே நாளை ஒருவேளை ஆளுநர் இசைவு தெரிவித்ததுக்கு பிறகு பதவி ஏற்பு நாளன்று தாவேகாவுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அதே நிலையில அவருடைய கேபினெட்ல ஒரு சிலரும் பதவி ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக மேலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விஸ்வநாதனுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேபினெட்ல அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியையும் கேபினெட்ல கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதும் தாவேகாவுடைய திட்டமாக இருக்கிறது. இதுக்காக தொடர்ந்து திருமாவளவன், விசிக தலைவர் திருமாவளவன் அவரிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில தான் அவங்க நிலைப்பாடு என்ன, அவங்க ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத அவங்க என்ன அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் 108+5 அப்படிங்கிற அடிப்படையில் 113 பேர் எங்களுக்கு 113 இடங்கள் ஆதரவு இருக்கிறது. அதுல அவருடைய தொகுதியை 2 தொகுதியிலிருந்து ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்தாலும் 112 இடங்கள் இருக்கிறது. போதிய இடங்களோடு பெரும்பான்மை நிரூபிப்போம், எங்களை ஆட்சி அமைக்க அழைக்குமாறும் அவர் இன்றைக்கு உரிமை கோருவார். அந்த அடிப்படையில் ஆளுநர் மாளிகை அதுக்கு இசைவு தெரிவித்தால் விரைவில் புதிய அரசு அமையும். அபினேஷ், இப்போ எந்தெந்த இலாக்காக்களை விஜய் தன்வசம் வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு, அது குறித்த விவரமோ தகவலோ கிடைச்சிருக்கா? நீண்ட ஆண்டு காலமாகவே தமிழக முதலமைச்சராக பொறுப்பு இருப்பவரிடம் உள்துறை இலாக்கா இருக்கும். அந்த அடிப்படையில் உள்துறை இலாக்காவை தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் பொறுப்போடு உள்துறை இலாக்காவும் அவர் வசம் வைக்க திட்டமிட்டிருக்கிறார். எனவே உள்துறை அவர் தான் கவனிக்க இருக்கிறார். அதற்கு பிறகு முக்கிய இலாக்கள், குறிப்பாக பொதுப்பணித்துறை, அதே போல நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை, அதே போல சிறுபான்மை நலத்துறை, மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை உள்ளிட்ட முக்கிய இலாக்களுக்கு அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா இந்த கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர்ஸ், அதே போல யங்ஸ்டர்ஸ்னு கொலாபரேஷன் கவர்மெண்டா ஃபாலோ அமைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் காங்கிரஸ் அதே போல ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் கேபினெட்ல ஒரு பங்கீட கொடுக்கணும்னு தாவேகா தலைவர் திட்டமிட்டிருக்காங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் கேபினெட் குறித்த விவரங்கள்லாம் இன்று மாலை தெரிய வரும். ஆளுநருடைய இசைவுக்கு பிறகு கேபினெட்ல யாரெல்லாம் இடம்பெற இருக்காங்க அப்படிங்கிற உத்தேசப்பட்டுடைய நெருக்கமான ஒரு அதிகாரப்பூர்வ பட்டியலும் இன்று மாலைக்கு பிறகு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. காயத்ரி. வினேஷ், இப்போ இந்த தேர்தலில் முதல்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக முன்வைக்கப்பட்ட முதன்மையான முழக்கம் அப்படிங்கிறது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் அது எந்த வகையிலும் நடக்காது அப்படிங்கிற ஒரு சினாரியோவில் தற்போது தேர்தல் முடிவுகள் அந்த நிலையை மாற்றி இருக்கிறது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லியிருந்த கட்சிகள் தற்போது ஆதரவளிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்போ இந்த சூழல்ல தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்? இது ஒரு முக்கியமான நகர்வு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது கடந்த ஒரு 50 ஆண்டுகள்ல ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு சினாரியோ இல்ல, ஒரு ஒன் ஆஃப் இட் கைண்டா இருக்கு. அந்த அடிப்படையில தாவேகாவுடைய ஒரு கொள்கையில மிக முக்கியமான ஒன்றா அவர் கொள்கை பிரகடனமாக அறிவிக்கப்பட்ட அந்த முதல் மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் முடிவுகளும் தாவேகாவை அந்த இடத்திற்கு நகர்த்தி இருக்கிறது. அவர்கள் பெரும்பான்மையான
இடங்கள் ஒருவேளை அவர்களுக்கு கிடைத்திருந்தால் அவர்கள் இதே நிலைப்பாட்டை இருந்திருப்பார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மைக்கு குறைவான இடங்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்துல அந்த அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற அந்த நிலைப்பாட்டை அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸுக்கும் ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்படுங்கிறத பேச்சுவார்த்தையில ஒரு முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நிச்சயமாக ஒரு புதிதான ஒரு பார்வையாக தான் இருக்கும். பொதுவா வட மாநிலங்கள்ல இது போன்ற கொலாபரேஷன் கவர்மெண்ட் நடந்துக்கிறத பார்த்திருக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டுல கடந்த 50 ஆண்டுகள்ல திமுக அதிமுக தனித்தனியாக கூட்டணி அமைச்சிருந்தாலும் கூட ஆட்சியில அவங்க பங்கு அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது. மத்திய அமைச்சரவை இடம்பெற்றிருந்தாலும் மாநிலத்துல தமிழ்நாட்டுல அப்படியான அமைச்சரவை பங்கீடு இல்லாமல் இருந்த நேரத்துல இது ஒரு புதிய முயற்சியா இருக்குது. அது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக அரசியலையும் ஒரு புதிய ஒரு ஃபார்மேட்டா ஒரு மைல்ஸ்டோனா இருக்கும் அப்படின்னு பார்க்க முடிகிறது.